தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரமாக திகழ்பவர் தான் நம்ம ஏகே அவர்கள். கடந்த 15 ஆண்டுகளாக தன்னுடைய படம் சம்பந்தமான விளம்பர நிகழ்ச்சிகள்ல கூட அவர் கலந்து கொள்றது கிடையாது. ஆனாலுமே அவர் படங்கள் மிகப்பெரிய அளவுல ஓப்பனிங் வசூலுமே கிடைக்குது. அவர் நடிப்புல கடைசியாக வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று வசூலை வாரி கொடுத்திருக்கு. 250 கோடி ரூபாய்களுக்கு மேல திரையரங்கம் மூலமாக வசூல் ஈட்டியுள்ளதாக சொல்லப்படுது. இதனையடுத்து தன்னுடைய அடுத்த படத்தையுமே ஆதிக் ரவிச்சந்திரனையே இயக்க நியமிச்சிருக்காரு. இந்த படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் சார்பாக நம்ம ராகுல் அவர்கள் தயாரிக்கிறார் அப்படின்னுமே சொல்லப்படுது. படப்பிடிப்பு இந்த ஆண்டு இறுதியில ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. படத்திற்கு அனிருத் அவர்கள் தான் இசையமைக்கிறாரா. மற்ற எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே இதுவரைக்கும் வெளியாகல. வரும் வாரம் இந்த படத்துடைய தலைப்பு உள்ளிட்ட அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் அப்படின்ற செய்திகளுமே வெளியாகி கொண்டிருக்கு. ஆனால் நம்ம அஜித் சார் சமீபத்தில் அளித்த நேர்காணல் ஒன்றுல என்னுடைய அடுத்த படத்தின் அறிவிப்பு ஜனவரியில வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆகையால பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பாடல் ஜனவரி 1ஆம் தேதி, அதாவது நியூ இயர் ஸ்பெஷலாக வெளியாக இருக்கா. இந்த பாடல்ல எக்கச்சக்கமான ஸ்பெஷலான விஷயங்கள் இருந்தாலுமே அதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது இந்த பாடலை நம்ம ஷாலினி மேடம் பாடியிருக்காங்களா. பல வருடங்கள் கழித்து நம்ம அஜித் சாருக்காக ஷாலினி பாடிய பாடல் இது அப்படின்றதுனால இந்த பாடலை கேட்க ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.